தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். வியாழனன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யும் என்றார். சென்னை உள்ளிட்ட சில கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அரபிக்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாகியுள்ளது. அதற்கு ஷபாலா என்று பெயரிடப்பட்டுள்ளது என்றும், இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் எந்த தாக்கமும் இருக்காது என்றும் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது. ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தருண அடிப்படையில் மிக அதிகமான மழை 8 சென்டிமீட்டர் மயிலாடி மற்றும் ஆயக்குடியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக பேச்சிப்பாறையில் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வாரம் 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. அரபிக்கடல் பொறுத்தவரை ஒரு புயல் உருவாகியுள்ளது. அதற்கு சபாலா என்று பெயரிடப்பட்டுள்ளது. அது சலாலா நகருக்கு கிழக்கு தென்கிழக்கு 1150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அது யமன் மற்றும் ஒமான் நாட்டின் கடற்கரையை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.